நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் கிளி, இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நேர்மாமா. யாரா என்ன கூப்பிட்டது? தெரியலையே. பாரதியார். என்ன யாரா கூப்பிடுறது? ஏய் சனி, என்ன நக்கலா? என்னடா வேணும் கிருமி? நேரு மாமா, நீ தானே என்ன கூப்பிட்ட? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்ட? நீ என்ன நேரு மாமாவா கோண மாமா மாதிரி இருக்க? என்னதுக்கு பாரதி யாருன்னு கூப்பிட்ட? நான் ஒண்ணு கூப்பிடலையே, பாரதி யாருன்னு கேட்டேன். வேணா. ஏய் ஆமாண்டி, வேணா, கிருமி அழுதுருவான். வேணா, மறுபடியும் சொல்றேன். கோச்சிக்காத கிருமி, நேரு மாமா எவ்வளோ பெரிய தலைவர். அவர் பேச சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டுட்டு சங்கடப்படுறியே. ஓ ஆமால. ஆமா, பாரதியார் நேருன்னு உங்களை கூப்பிடுறதுக்கு நீங்க தானே கொடுத்து வச்சுக்கணும். என்னமோ பேச கோவலா பாருங்க. கரெக்ட் சனி. இரு அப்படின்னு பார்த்தா டப்பாஸ் கூட தான் பாரத மாதா. அதானே இருக்கிறதுல இதான் பெரிய காமெடி. ஏய் என்னடி திடீர்னு கட்சி மாறுற? சும்மா சொன்னப்பா, அந்த கெட்டப்க்கு உன்னை விட்ட இந்த ஸ்கூல்ல வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஓவர் நக்கலா இருக்கு. ஓட்டட்டாங்க. நீ என்ன பண்ண போற? போன பேச்சு போட்டிக்கு ரெடி பண்ண டாபிக் அப்படியே இருக்கு, அதை தான் பேச போறேன். இங்கிலீஷ்லயா? இல்ல, இந்த வாட்டி தமிழ்ல தான். அப்ப அழமாட்டேன், பேசிடுவேன். ஏன் நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேனா? என்ன ஓட்டட்டாங்க, நீ பேச்சு போடல சொதப்புனத மறந்துட்டியா? ஏய் கிளி, இப்ப எதுக்கு நீ ஃபிளாஷ்பேக் ஓட்டி காமிக்கிற அவளுக்கு? ஏய் வெண்ணிலா, நீ யார் சொல்றதுன்னு கேட்காத, நீ சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும். சூப்பரா பேசு. என்ன சரி கிரைண்டர், நீ என்ன பண்ண போற? டிராமால நடிக்க போறேன். சூப்பர். ஏய் கிருமி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டல? பண்ணிருக்கேன், ஆனா கூட கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. என்னடா சொல்ற? பின்ன இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் மேடையில ஏற போறான், பயமா இருக்காதே? என்னடா சொல்ற? இது வரைக்கும் மேடையிலே என்னது இல்லையா? இல்ல. நீடா? நானும் இல்லடா. நீங்க மட்டும் இல்லடா, எல்லாருக்கும் இதான் முதல் தடவை. உனக்கு கூடவா? நம்ம எல்லாருக்குமே தான் இது முதல் தடவை. எனக்கும் தான் இது முதல் தடவை. கிரைண்டருக்கு, கேபிக்கு, இசைக்கு கூட இதான் முதல் தடவை. அப்படியா சனி? ஆமா, 7C தான் எதுலுமே கலந்துக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலின் சார் தான் சட்டை போட்டு நமக்காக பேசி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. எங்க வீட்ல யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. நான் கூட எங்க அம்மாக்கு போட்டோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். எங்க அப்பா விஷயம் தெரிஞ்சோடனே பாடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டாரா. நான் ஃபங்க்ஷன்ல பாட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப கூட விட மாட்டாரா. ஜனகணமன சோலோவா பாட சொல்லி ஒரே உயிரை வாங்குறாரா. முதல் தடவையா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். கிரைண்டரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிரைண்டரே. ஆமாப்பா, எனக்கும் தான். நம்ம எல்லாம் மேக்கப் ட்ரெஸ்ல ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்கலாமா? ரவி ஸ்டுடியோக்காரன் போட்டோக்கு 50 ரூபா வாங்குவான். ஏய் அதெல்லாம் பரவாயில்லடி, எப்பயாச்சும் ஒரு தடவை தானே எடுக்கிறோம். சார் நடுவுல நம்ம எல்லாம் சுத்தி நிக்கிறோம். நல்லா முன்னாடி உக்காந்துப்பேன். நானும் தான். நேரு மாமா கூட போட்டோ எடுத்துக்கிட்டேனே, நீங்க எல்லாம் பெருமையா சொல்லிக்கலாம். பண வரத்துல வவாலா பெக்கல் பெக்கல் லெட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். பண வரத்துல வவாலா பெக்கல் பெக்கல் லெட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். எங்களுக்கு எல்லாம் எதுவுமே வரல சார். என்னப்பா சொல்றீங்க? நான் பரதநாட்டியம் எல்லாம் நல்லா ஆடுவேன் சார். சரி, அப்ப கேபியோட சேர்ந்து நீ ஆடு. இப்பதான் சார் கத்துக்கிறேன். ஆட போறியா கத்துக்க போறியா? கிளாஸுக்கு சேர போறேன் சார். ஓ, இனிமேல் தான் கிளாஸ்ல சேரணுமா? அவங்க எல்லாம் ஆடுறாங்க, நானும் ஏதாவது பண்ணணும் சார். உனக்கு எது நல்லா வரும்னு சொல்லு, பண்ணலாம். எனக்கு கூட எதுவுமே இல்ல சார். என்ன இல்ல? நிகழ்ச்சியில என்ன கூட சேர்த்துக்கோங்க சார். சரி, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு, சேர்த்துக்கிறேன். சூப்பரா கபடி ஆடுவேன் சார். என்னது, கபடி ஆடியா? ஆமா சார், நல்லா தாண்டுவேன் சார். அப்புறம் நல்லா ஓடுவேன் சார். ஓ, இதுக்கெல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணேன்னு, ஸ்போர்ட்ஸ் டே வைக்கணும். அப்படி வச்சா அதுல நீ தான் பெஸ்டா வருவ. ஆனா இதுல என்ன பண்ண முடியும், நீ ஏன் சொல்லு. அதை யோசிச்சு சொல்றேன் சார். ஓ, நீ இவ்வளவு மாதிரியா யோசிச்சு சொல்லு. நீ என்ன பண்ண போற? நான் பாட்டு பாடுறேன் சார். ஓ, இறை வணக்கம் பாடுறியோ? அது கூட சேர்ந்து இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? ஆமா சார். என்ன பாட்டு பாட போற? அது ஒரு பாட்டு சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார்.
சினிமா பாட்டா? ஆமா சார், அப்பதானே சார் எல்லாரும் கை தட்டுவாங்க. சினிமா பாட்டு பாடுறதெல்லாம் தப்பு இல்லைப்பா. ஆனால் அது நாட்டுப்பற்று உள்ள பாட்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இருக்காது சார். அப்படியா? எங்கே பாடி காட்டு பாப்போம். வேண்டாம் என்று நினைக்கையிலே வேண்டும் என்று சொல்லுமே. இது நல்லா இருக்கு. ஆனால் சுதந்திர தின விழாவுக்கு இது ஒத்து வராது. நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது தேசப்பற்றுள்ள பாட்டா பார்த்து கண்டுபிடி. சரிங்க சார். நீ என்ன எதுவுமே சொல்லாம நிக்கிற? யாரும் எதுவும் சொல்லல சார். என்ன சொல்லல? என்ன எல்லாத்துலயும் விட்டுட்டாங்க சார். சரி என்ன சேர்த்துக்கிட்டா போச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்களே சொல்லுங்க சார். ம், உன்னால என்ன முடியும்னு சொல்லு. தெரியல சார். இந்த ஆட்டம் பாட்டம் படிப்பு நடனம் இதில் ஏதாவது வரும்னு சொல்லு, பண்ணிடலாம். தெரியல சார், நீங்க தான் சார் சொல்லணும் எனக்கு என்ன வரும்னு. என்ன? நீங்களே முடிவு பண்ணி ஒரு நல்ல சான்ஸ் கொடுங்க சார். கேபியை தவிர எங்க டீம்ல யாருக்கும் நல்ல வாய்ப்பு இல்ல சார். ஓ, இது உங்க டீமா? ஆமா சார். அப்ப அந்த டீம் யாரு? வாட்டர் டேங்க்கு, டப்பாசு, அப்புறம் சனி, கிரைண்டர் சார். ஓ, அது வேற டீம் இது வேற டீமா? ஆமா சார். சரி, அது யார் டீம் இது யார் டீம்? அது டப்பாஸ் டீம், நாங்களாம் கேபி டீம். உங்க டீமுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இருக்கு சார். என்ன பேரு? அவங்க டீம் பேரு ரோஜா கூட்டம் சார், எங்க டீம் பேரு பஞ்சதந்திரம் சார். ஓ, நீங்க 4 பேரு, கேபியை சேர்த்து 5 பேரு, அதனால பஞ்சதந்திரமா? ஆமா சார். சுதந்திர தின விழாவில் ரோஜா கூட்டத்துக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துருக்கோம். உங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆமா சார், நாங்க தான் சார் அவங்கள விட டேலண்ட். குட். சின்னதா உங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனா அதுவே பொறாமையா மாறிடக்கூடாது. சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நல்லா பாட வரும், ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு ஓட வரும். அடடா, நம்மளுக்கு அது வழியா இது வழின்னு நினைக்க கூடாது. நம்மளுக்கு என்ன வருமோ அதை பெஸ்டா பண்ணணும். எல்லாரும் சுதந்திர தினத்தில் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. சார், வா ஊருவே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் சார் அப்படி பண்ணீங்க? என்ன பண்ணு? ஏது சார் ஃபங்க்ஷனுக்கு பணம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வேணும்? சுதந்திர தினம் நடத்துறதுக்கு ஏது சார் பணம்? என்ன கேள்வி? ஸ்கூல்ல கொடுத்தாங்க. கீச்சாங்க. சாரி சார், போய் சொல்லாதீங்க சார். ஸ்கூல்ல 3000 தான் தராங்க, அது எனக்கு தெரியும். மீதி 5000 10,000 அப்புறமா தருவாங்க. மொத்தம் 60,000 ஆகுது. எப்படி பணம் வந்தது? என்ன கேட்டா? போய் எஸ்எம் கேளு. ஆமா, அவர்கிட்ட தான் போய் கேட்டதுக்கு அவர் உங்களை போய் கேட்க சொல்றாரு. யோ, என்ன வேணும் உனக்கு? அந்த பணம் ஏது சார்? உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உங்க கழுத்துல இருந்த செயின் எங்க? என்ன செயின்? சார், மறைக்காதீங்க சார். செட்டியாரு நீங்க செயினை வச்சு தான் பணம் வாங்கின மேட்ரை என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன் சார் இது இது தேவையா உங்களுக்கு? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? உங்க செயினை வச்சு தான் சுதந்திர தினம் கொண்டாடணுமா? மொத்த உலகத்தையும் உங்க தோல்ல தூக்கி சுமக்கலான்னு பாக்குறீங்களா? தப்பு சார். பணம் வேணும்னா எச்எம் கிட்ட போய் கேளுங்க, இல்ல சண்டை போடுங்க, இல்லனா ஃபங்க்ஷனை நடத்தாதீங்க. யோ, பசங்க பூரா எவ்வளவு ஆசையா ரெடியா இருக்காங்க தெரியுமில்ல உனக்கு? அதுக்கு உங்க செயினை அடகு வச்சு தான் செலவு பண்ணுவீங்களா? நீ யார் அதை கேட்க? குருவி சார், உங்க ஃப்ரெண்டு. நீ ஒன்றும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் கோச்சிங் போயிடுவேன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் முடியாது, பதில் சொல்லுங்க. ஆமையா, என் செயினை நான் அடகு வச்சிருந்தேன். இங்க பாரு, பசங்களுக்கு தேவைண்டா ஊர்ல இருக்க வீடு நிலத்தை கூட விற்பேன். அவங்களுக்கு நல்லதுன்றா நான் என்ன வேணாலும் செய்வேனியா? எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன். யோ, இனி லூஸ் பையன் சொல்லு, முட்டா பையன் சொல்லு, வேற என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா நான் இப்படித்தான் இருப்பேன். அப்போ பசங்க தண்டவாளத்துல தலையை வைக்க சொன்னா கூட நீங்க வைப்பீங்க. வப்பையா? என்ன ஸ்டாலின் சார், எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நல்லா கேளுங்க சார். இவர் மனசுக்குள்ள பெரிய அம்பானின்னு நினைப்பு.
இவர் பேர் என்ன ஸ்கூல் கல்வெட்டுல பொறிக்கவா போறாங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு பிளிர்ற? கொஞ்சம் அடங்கு. வயிறு எரியுது சார். 4 பவுன் சங்கிலி சார். ஏதோ புள்ள 4 இடத்துக்கு போனா கௌரவமா இருக்குன்னு அம்மா போட்டு விட்டா அதை எடுத்துன்னு வந்து சுதந்திர தினத்துக்கு அடகு வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுகிறாரு. என்ன ஸ்டாலின், அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். யோ குருவி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரியா? என்ன அமைதியாடுறா? உங்க 4 பவுன் சங்கிலியை வச்சு தான் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடணுமா? அப்படின்னா சார் அவசியம்? ஏ ஸ்டாலின், குருவி சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லை சார், அது எப்பா, அளவுக்கு அதிகமா உங்க உழைப்ப இந்த ஸ்கூலுக்காக போடுறது சந்தோஷம்தான், அத்தோட நிறுத்திக்குங்க. எத்தனை ஃபங்க்ஷனை தான் செயினை அடகு வச்சு நடத்துவீங்க? சார் அதுதான் சார் நானும் குருவிகிட்ட சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறான். இருக்கிறது ஒரே ஒரு செயின் தான், விற்கிறதுக்கு இனிமேல் எதுவுமே இல்லைன்னு சொல்லியாச்சு. சார் வெளியில அருணா கயிறு ஒன்று போட்டுக்கிறார் சார். உங்களுக்கு பர்ச்சை பேப்பர் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா சொல்லுங்க, அதையும் கைட்டி அடிக்க வச்சு தருவாரு. யோ, என்னையா சொல்ற? என்ன சார், ஸ்கூல் நடத்துறோமா வேற என்ன நடத்துறோன்னு ஒன்றும் புரியல சார். வேலை இல்லாதவன் குடும்பம் நடத்துற மாதிரி ஒன்னாத்தையும் வச்சுக்கின்னு. ஸ்டாலின், ஒரு எச்சமா எனக்கே இது அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் நல்லா சட்டமா பேசுங்க. வேணும் போது பணம் கொடுக்காதீங்க. யோ, என்ன நீ எம்பக்கம் பாயிர? ஏன் சார், வருஷம் 50,000 60,000 செலவு பண்ணுவீங்க. இந்த வருஷம் ஒண்டி 3,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க. அதை வச்சுக்கின்னு முழுசா கொடி கூட ஏத்த முடியாது சார். அட, அந்த அழகன் தான் அடம் பிடிக்கிறான் ஐயா. அப்போ அவரு எச்சமா இல்ல நீங்க எச்சமா? யோ, இந்த கேள்வி எத்தனை வாட்டியா கேட்ப? டேமேஜ் பண்ணாதய்யா. ஸ்டாலின் மேல இருக்கிற கோபத்துல அவன் தொட்டதுக்கெல்லாம் நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப மொத்த வாத்தியார்களுமே ஸ்டாலின் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப போய் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் புரியுது சார், அதனாலதான் நானும் வற்புறுத்தல. அதுக்காக உங்களை செலவழிக்க வைக்கிறது நியாயம் இல்லையே சார். பசங்க எல்லாருமே முதல் தடவையா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அவங்களும் ஆர்வமா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை போய் கெடுக்க வேணான்னு தான். என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிடக்கூடாது ஸ்டாலின். ஏன் சார், நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் பேசி என்ன ஆக போகுது? ஏன் சார், என் சார்பாக 5,000 ரூபாய் தரேன், வாங்கிக்கோங்க. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். வருஷம் ஆத்தாக்கு கூழ் ஊத்துற செலவு சார் அது. இந்த வாட்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். படிப்புக்கு செலவு பண்றதும் சாமிக்கு செலவு பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். சரிப்பா, நானும் ஒரு 5,000 தர்றேன் சார். ஏன் சார், நான் சாதாரண பியூனு, நானே 5,000 ரூபாய் தரேன்றேன். நீங்க ஒரு எச்சமா இருந்துங்கன்னு 5,000 தரேன்றீங்க. சரி, 5,000 ஒண்ணா இருக்கட்டும் சார். ரொம்ப குஷ்டம் சார் உங்களோட. யோ, நீ வட்டிக்கு கொடுக்கறவன், நான் வட்டிக்கு வாங்குறவன். எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வட்டிக்கு வாங்குறவனுக்குன்னா கஷ்டம், அதை திருப்பி கொடுக்குறவனு தானே கஷ்டம். சரி சரி சார், பரவாயில்ல சார், இருக்கட்டும். அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே பெல்ட் அடிக்கிறீங்க. யோ சார், தேவைண்டா வாங்கிக்கிறேன் சார். சாரி ஸ்டாலின். என்ன சார் இதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு? என்னங்க சார், மொத்தமாக செலவு பண்ணி நான் ஸ்கூலாக நடத்துகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் தானே சார், அது நல்லபடியாக நடந்துச்சுட்டா பசங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதனால தான் சார். உண்மையிலேயே அந்த பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவங்களுக்கு டீச்சரா கிடைச்சது. அப்படியெல்லாம் இல்லைங்க சார், அருமையான பசங்க சார் அவங்க. இப்படி ஒரு பசங்க கிடைச்சதுக்கு நான் தான் சார் கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்டாலின், சுதந்திர தினமெல்லாம் ஓகே, ஆனா டிஓ பிரச்சனை வருது, அதையும் மறந்துடாதீங்க. ஏன் சார், ஒரே டைம்ல ஒரு மனுஷன் எத்தனை வேலையை தான் பார்ப்பான்? ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு சுதந்திர தினம் எங்களுக்கும் எங்கள் நம்பின உங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி தர தினம் சார். அது நல்லது நடக்கட்டும் ஸ்டாலின். கண்டிப்பாக சார். சார், இந்த வருஷம் ஃபங்க்ஷனை பூந்து கலக்குவோம். ஸ்டாலின், ஆல் தி பெஸ்ட். சார் வரலாமா சார்? வாங்க வாங்க. ஏய், என்னப்பா ரோஜா கூட்டமெல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? யார் சார் சொன்னா? யாரோ சொன்னாங்க, கரெக்ட் தானே? எஸ் சார். சரி, என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். ஏய், ஏதோ குசு குசுன்றீங்க, என்ன? சார், வெண்ணிலா வீட்ல வடை சுட்டாங்களா சார், அது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படியா? ஆமா சார். இல்லை சார், சாரி சார். இப்படி வடையெல்லாம் கொண்டு வந்து சாரு கொடுக்கலாமா? தப்பு இல்லையா? வேணான்னு சொன்ன சார், இவங்க தான். ஏய், அழாத. சாரி சார். சார், வடை கொடுத்தா தப்பா சார்? தப்பு இல்ல, ஆனா கொஞ்சம் தப்பு தான். சார், வடை கொடுத்தா என்ன சார் தப்பு? சார், நீங்க மட்டும் எங்களுக்கு பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே சார், நாங்க உங்களுக்கு வடையெல்லாம் கொடுத்தா தப்பா சார்?
இங்கே பாருங்க 30 ஸ்டூடெண்ட்டு நம்ம கிளாஸில் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒன்று தான். உங்கள் எல்லாத்தையும் ஒன்றாத்தான் நான் நடத்த முடியும் இல்லையா? இப்போ அந்த 30 ஸ்டூடெண்ட்லேயும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு மட்டும் டெய்லி எனக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்து கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கே தெரியாமல் அவன் மேலே அன்பும் பாசமும் வந்துடும். அப்புறம் அவங்கள மட்டும் தனியாக கவனிக்க சொல்ல பாருங்க, இதெல்லாம் தப்பு. அதனால நான் பண்ணக்கூடாது, சரியா? அப்போ என்ன செய்யக்கூடாது? மாணவர்கள் கொடுக்குற பரிசு எதுவுமே சார் ஏற்றுக்கிற கூடாது, சரியா இல்லையா? சார் நீங்க எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க சார். நாங்க உங்களுக்காக இது கூட பண்ணக்கூடாதா சார்? தாராளமாக ஏதாவது பண்ணலாம். உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன சார் வாங்கிட்டு வரணும்? உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார் என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக வரணும். அடேங்கப்பா, இந்த பசங்கள்லாம் சூப்பராக ஆயிட்டாங்களே, யார் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு? ஓ ஸ்டாலினா அப்படின்ட்டு எல்லாரும் என்னை பாராட்டி பேசணும். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இதை மட்டும்தான், புரியுதா? வடை முறுக்கு போண்டாவெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி தரதை விட நீங்கள் எல்லாரும் சக்ஸஸாக இருந்தா அதுதான் நீங்கள் எல்லாரும் இந்த சாரு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு. என்ன வெண்ணிலா, சரியா? சரி, ஆனாலும் நீ ஆசையாக கொண்டு வந்துட்ட, அதனால ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன், கொடு. இந்தாங்க சார். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? தரவே இல்லை சார். இவ எல்லாத்துக்கும் கொடுப்பா. தேங்க்ஸ். வெண்ணிலா, இதனால சார் ஒன்றும் உனக்கு நிறைய மார்க்லாம் போட மாட்டாரு இல்ல சார்? சரி சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, இப்படி எல்லாம் கூட நீ காமெடி பண்ணுவியா? என்னையா இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவானுங்க போல தெரியுதே. அப்படிதான் சார் தெரியுது. பணம் கொடுக்கலனா ஃபங்க்ஷன் ஃப்ளாப் ஆகும்னு பாத்தீங்க. அந்த வீம்பு பிடிச்சவன் நகைய அடகு வச்சு நிகழ்ச்சி நடத்துறான் சார். அதான் எனக்கும் புரியல. இப்படி எல்லாம் கூட லூசுங்க இருப்பாங்களா? இருக்கானுங்களா சார், என்ன பண்றது? அவன் கழுத்துல ஒரு செயினை பார்த்தது மாதிரி ஞாபகம் இல்லையே. அட நீங்க ஒண்ணு சார், எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு. ஒருவேளை அந்த சுண்ணாம்பு தலையை கொடுத்துருப்பானோ? அவன் எல்லாம் லேஸ்ல மடி ஆக்க மாட்டான் சார். அதை விடியா, என்ன நிகழ்ச்சி பண்றாங்க? யார் கெஸ்டா கூப்பிடுறாங்க? நாம எல்லாம் வரவேற்புரை நன்றி உரை பேசுறோமா இல்லையா? அததான் சார் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மூச்சு விட மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க சார். சீக்கிரட்டா வச்சு டைட்டானிக் படமா எடுத்துற போறாங்க. அதே பாப்பா பாட்டு, நீதி நாடகம், இறைய வணக்கம், அவ்வளவுதானயா? அவன் ஒரு மார்க்கமான ஆளு சார். ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான். யார பிடிச்சா விஷயம் தெரியும். தமிழ் அத குருவி போறான், அவனை கேட்டா விஷயம் தெரியும். ஆமா சார். குருவி வாயா. வணக்கம் சார். என்னையா டியூட்டி பார்க்காம சுத்திட்டு இருக்க? யார் சார் சொன்னது? கையில பாத்தீங்களா லெஜரு? என்ன நடக்குதுங்க? எல்லாமே தான் நடக்குது. என்ன பண்றான் உங்க ஆளு? யாரு? ஸ்டாலின் சார் தானே? நான் சொல்லல, குருவிக்கு கற்பூர மூளை கப்புன்னு பத்திட்டா பாருங்க. யோ, சுதந்திர தின ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னடா அழகன் ஆதாயம் இல்லாம ஆத்தோட போக மாட்டேன்னு பார்த்தேன். இதானா மேட்ரு? என்னையா முழிக்கிற? சார் சூப்பரா போயினுக்குது சார். யாரையா கெஸ்ட்? யாரோ பெரிய ஆளா பிளான் பண்றாங்களாமே. ஆல்ரெடி வெறுப்புல போகிறானுங்களா? ஏய் குருவி, ஊத்துறா இன்னும் கொஞ்சம் எண்ணிய பத்திக்கிட்டு ஏறிட்டான். குருவி, நீ தான் மேட்ரை சொன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். யார் கெஸ்ட்? ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்தா? யோ, நளினிகாந்தா இருக்க போகுதுயா சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எந்திரன் ரஜினியா? அட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சார். சார் எங்க அம்மா மேல சத்தியமா சார்.